ஜஸ்டிஸ் ஃபார் தமிழரசன். இந்த இஷ்யூ பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. காரணம், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் படிக்கிற 19 வயசு இருக்கிற தமிழரசன் அப்படிங்கிற பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். இதுக்கான காரணம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் அவுட் பாஸ் இல்லாமல் ஒரு 2 ஜூனியர் பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கான் காலேஜை விட்டு. இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வந்தோடனே அந்த பையனை 2 நாளைக்கு ஆஃபீஸ் ரூம் முன்னாடியே நிற்க வச்சுருக்காங்க. ஒரு பாண்ட் பேப்பரில் 10,000 ரூபாய்க்கு அவனை சைன் பண்ண வச்சு, இந்த ஃபைனை நீ கட்டினாதான் உன் ஐடி கார்டே நாங்கள் தருவோம், இல்லாட்டி ஐடி கார்டு தரமாட்டோம், உன் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பையனை ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷரில் தான் அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு கிரியேட்டர் பேசியிருந்ததுக்கு, ஏன் இதுக்கெலாம் போய் சூசைட் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாது அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை என்ன சொல்கிறது? நிறைய பேர்த்துக்கு இந்த இஷ்யூ பற்றி தெரியல. அப்படியே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இது எந்த காலேஜில் நடந்தது, எங்கே நடந்தது அப்படிங்கிறது தெரியல. பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான், சூசைட் பண்ணுறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அப்படியே திருப்பி விட்டுருவானுங்க. ஆமாம், சூசைட் பண்ணிக்கிறது தப்பு தான். தப்பு செஞ்சவனை விட அந்த தப்பு செய்ய தூண்டினவனுக்கு தான் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். அப்போது அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல, அதையும் பண்ணுங்கள். ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுவும் ஒரு 1000ல் ஒரு கேஸ், 100ல் ஒரு கேஸாக அப்படியே போயிடும். யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா, மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பணத்தை கொடுத்தா யார் வேணால் வாயை முடிக்குவாங்க. இதுவும் அப்படி தான் கடைசியில் முடியும். அப்படி முடியக்கூடாது அப்படின்னு நினச்சதான் நான் இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இறக்கக்கூடாதுன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலே கரெக்டான ஆக்ஷன் எடுத்தால் தான் இனிமேல் இப்படி நடக்காது.